ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா விஜய், பார்வதி, சாண்ட்ரா, சபரி, விக்ரம் எல்லாருமே வந்துட்டு காதல், கமருதனோட காதல், விஜய், பார்வதி, கமருதனோட காதலை பற்றி ஒரு சில விஷயங்கள் பேசுகிறாங்க, முக்கிய முடிவுகளை எடுக்கிறாங்க. இது உனக்கு செட் ஆகாதுன்ற மாதிரி மறைமுகமாக ஒரு சில விஷயங்கள் பேசுகிறாங்க. அது விஜய் பார்வதியும் எனக்கு கமருதனோட அந்த காதல் செட் ஆகாதுன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் ஆல்ரெடி ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. என்னென்னா, ஒரு அழகான பலூன், சரிங்களா? அது என்ன மாதிரி இருந்தாலும் சரி, அது ரவுண்டாக இருக்கும், ஹார்ட்டினாக இருக்கும், எல்லா ஒரு பலூனும் சரி, அந்த பலூனை ஊத ஊத வந்து பெருசாகும்போது அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. சரி, எவ்வளோ பெருசாக சூப்பராக இருக்குல்ல அப்படின்னு. ஒரு சில பேர் வந்து ரொம்ப அழகாக இருக்கு, ஃபூன் ப்ரெஷர் கொடுக்க அது அந்த பக்கம் விரிஞ்சிட்ருக்கும், சரிங்களா? ஒரு கட்டத்துக்குள்ளே என்ன பண்ண டமால் வெடிச்சிடும், அதுக்கப்புறம் அந்த பலூனே இருக்காது. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஓரளவுக்கு தான் எல்லாமே ஒரு எல்லையில் இருக்கணும். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்கிறாங்க. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமே நஞ்சு. அப்போ பார்த்துங்க, அமிர்தம் தான் இருக்கிறதுலே ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டேஸ்ட்டான ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அமிர்தமே நஞ்சுன்னா அப்போ பார்த்துக்குங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து இப்போது விஜய் பார்வதி மைண்ட் டிஸ்டர்ப் பண்ணிருச்சு. அதனால் அவங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ என்னென்னா, விக்ரம் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அவங்க உட்காந்துட்டு இருக்காங்க, உன்னோட மைண்டுக்கு ஒன்று சொல்லும், இவன் நம்ம கூட இருந்தால் இந்த லைஃப் செட் ஆகும், பெட்டராக இருக்குன்னு, அதை யோசி அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் சாண்ட்ரா வந்துட்டு இப்போ நீ வந்து இப்போ எல்லாத்தையும் செக் பண்ணுற வச்சுக்கோ, அவன் எப்படி இருக்கான் அப்படி இருக்கான்னு செக் பண்ணிடுறான், கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து மாறிட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இவங்க விஜய் பார்த்து தான் சொல்கிறாங்க, அதாவது இப்படிலாம் லாஜிக்காக நம்ம மைண்டு யோசிக்க தான் தோணுது, சொல்லுது, ஆனாலும் கடைசி எண்டாவது டே என்ன பண்ணும், இந்த மனசை சொல்கிறத நம்ம கேட்டு தொலைகிறோம், அதானே இங்கே பிரச்சனையாகவே இருக்குது, அந்த குழியில் தான் நான் விழுவேன் அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியுன்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. அப்புறம் விக்ரமும் கலாய்க்கிறார், அந்த டாக்ஸிக் தான் எனக்கு வேணும்னா ஒன்றும் பண்ண முடியாதுன்ற மாதிரி அவர் கலாய்க்கிறாரு. ஸோ சிம்பாலிக்காக சொல்கிறாரு, கமருது ஒரு டாக்ஸிக் அப்படின்ட்டு. இப்போ விஜய் பார்வதி வந்து திரும்ப வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பக்கத்தில் ஒரு க்ரீன் ஃபாரஸ்ட் இருக்கும், அது நம்ம கண்ணுக்கு தெரியாது, அப்படியே நம்ம போயிட்டு அவங்க நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. பட் ஆனால் அங்கே இருக்கிற அணுகுண்டு எங்கே இருக்கோன்னு செக் பண்ணி போய் அங்கே தான் நான் போய் விழுவேன், அந்த குழியில் தான் நான் விழுவேன்னு சொல்லிட்டு நம்ம பண்ணுறோம் பார்த்தீங்களா? அதில் அந்த வெடிகுண்டு வெடிச்சு அதில் நம்மளோட லைஃப்பும் வந்து போயிடும். இதை தான் நான் வந்து தப்பு செய்கிறேன், இதில் தான் நான் போய் மாட்டிக்கிறேன், மற்ற எதுலேயுமே நான் பெருசாக மாட்டவே மாட்டேன்ற மாதிரி சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. சாண்ட்ரா வந்துட்டு அப்புறம் விக்ரம் இன்னொன்று சொல்கிறார், இப்போது இதுலேயும் ஒரு சில பெண்கள் இருப்பாங்க, அவன் நான் கல்யாணம் பண்ணி திருத்துவன்னு, அந்த மாதிரிலாம் இருந்துடாதுன்ற மாதிரி கலாய்க்கிறாரு. இப்போ சாண்ட்ரா அதுக்கெலாம் அவளுக்கு டைம் கிடையாது, நீ வேறு அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்கிறாங்க. விஜய் பார்வதி அதுக்கு டைமும் கிடையாது, உடம்புல சக்தியும் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. சபரி ஒரு பக்கம் கலாய்க்கிறாரு. ஆமாம், ஆனால் ஒரு சில பொண்ணுங்களாம் இருக்காங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் அடிச்சிட்டாருன்னா என் மேலே இருக்க உரிமையில் அடிச்சிட்டார், அடிச்சு ரத்தம் வருது, பரவாயில்ல, அந்த ரத்தத்துலேயே அவரோட பாசம் தெரியுது, இந்த மாதிரி வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரிலாம் இருக்க முடியாத மாதிரி கலாய்க்கிறாரு. அதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகுதுப்போ, நம்மளுக்கு வாங்குறதுக்கு அடிக்கு வாங்குறதுக்கு உடம்பும் இல்லை, மனசில் தெம்பு இல்லை, சக்தி இல்லைன்ற மாதிரி எல்லாம் ஃபீல் பண்ணி ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சாண்ட்ரா கூட ஒரு விஷயம் சொன்னாங்க, என்னென்னா, அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு வந்துட்டு கல்யாணம் பண்ணோம், அவனுக்கு கார் இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி, அதான் நல்ல பணக்காரனாக இருந்தால் போதுன்ற மாதிரி இருக்கா அப்படிங்கும்போது இவங்க சொல்கிறாங்க, அந்த மாதிரி நம்ம நினச்சி போயிட்டோன்னா கடைசியில் அவங்களோட காருக்கு டிரைவராக, அந்த காரை துடைக்கிற ஒரு கிளீனராக தான் நம்ம எப்பவுமே தவிர நம்மளால் வந்துட்டு அங்கே நிம்மதியாக வாழ முடியாது. இப்படிலாம் பேசி அவங்களுடைய வருத்தத்தை வெண்ட் அவுட் பண்ணுறாங்க. நல்ல ஒரு விஷயந்தான், தப்பான இதுவும் கிடையாது. அதே மாதிரி இவங்களோட அந்த மைண்டு கிளியரன்ஸ்க்கு அந்த கிளியர் பண்ணுறதுக்கு பக்கத்தில் சபரியும் விக்ரமும் சாண்ட்ராவும் இருக்கிறது ஒரு நல்ல விஷயம். நான் கூட யோசித்தேன், என்னடா இது, அமித் போகிறாரு, இப்போ இவங்க வந்து என்ன முடிவு எடுக்க போகிறாங்க, எப்படி முடிவு எடுக்க போகிறாங்க, இந்த மாதிரி கமருது வேறு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, என்ன பண்ண போகிறாங்கன்னு. ஆனால் சூப்பராக அட்வைஸ் பண்ணி கொடுக்குறாங்க, ரொம்ப அழகாக இருக்குது. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். எது எப்படி இவங்க சொல்கிறது மூலமாக நம்மளுக்கு செட் ஆகாது, இதை வந்து கண்டினியூ பண்ண முடியாதுன்ற மாதிரி ஒரு விஷயத்தை அங்கே வைக்கிறாங்க விஜய் பார்வதி. ஸோ கமருது இதில் வேறு நைட்டு வந்து பேச போகிறாருன்ற மாதிரிலாம் ஒரு தகவலாம் வந்துட்டுருக்கு. ஆனால் இப்போ லைவில் அவங்க சொல்லிட்டாங்க கிளியர் கிட்ட, எனக்கு இதெல்லாம் வந்து செட் ஆகாது அப்படின்ட்டு. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.